ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பையனான சண்முக பாண்டியன் ஒன்றாம் இயக்கத்தில் நடிச்சிருக்கிற கொம்பு சிவிங்கிற படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ட்டு வந்துட்டு ரிவ்யூ கேட்டுடலாம். நல்ல பொழுதுபோக்கான படம், அருமையாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? நல்ல ஃபேமிலியாக சந்தோஷமாக பார்க்கலாம். 2 மணி நேரம் படம் போனதே தெரியல, மிக மகிழ்ச்சி. நல்லது படம் அருமையாக இருக்குதுங்க. மீண்டும் எங்களோட கேப்டன் மீண்டும் அப்படியே புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே பழைய இது பார்த்த சூப்பராக அருமையாக நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கேப்டனை தோரத்து இடிமுழக்கத்துல பார்த்த மாதிரியே சண்முக பாண்டியன் இந்த படத்துல மிக சிறப்பா இருந்தது. சரத்குமாருடைய கேரக்டரும் மிக அற்புதமா இருந்தது. அதே மாதிரி குடும்பத்தோட அனைவரும் வந்து சிறப்பா பார்க்கலாம். என்டர்டைன்மெண்டா இருந்தது, அதாவது காமெடியா இருந்தது. அதே மாதிரி வந்து சோக பாட்டு, அந்த பாட்டு வந்து இளையராஜா பாடினது மிக மிக சிறப்பு. அம்மா என்ற பாடல் அற்புதமா இருந்தது. சிறப்பா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு குட்டி? பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஓகே அண்ணா, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்ல அருமையான படங்க. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு பொழுதுபோக்கான நல்ல படம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சூப்பரா இருக்குங்க. நார்மலா ரியலா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குதுங்க. பார்க்க சலிப்பே இல்லை. படம் முடிஞ்சதே தெரியல, டக்குன்னு போயிடுச்சு. சூப்பர். படம் நல்லா இருந்துச்சுங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியான படங்க. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாங்க. படம் நல்லா இருக்குங்க. சிஸ்டர் படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா வந்து பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? கேப்டன் ஞாபகம் வந்துருச்சு. கேப்டன் ஞாபகம் வந்துருச்சு. பொன்ராம் இயக்கத்தில் நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொம்பு சிவிங்கிற படத்துக்கு வந்தோம். சரத்குமார், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிற படம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. வாலிப சங்கம் படத்தோட அது மைண்டுக்கு வந்ததுனால எப்படி அதான் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பரவாயில்ல, ஒரு 70% பூர்த்தி பண்ணிட்டாரு படம். அதே அளவு காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியாக போயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் படம் வந்துட்டு மெகா ஹிட் படமாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் வந்த எதிர்பார்ப்பை வந்துட்டு கன்ஃபார்மாக இந்த படம் பூர்த்தி செஞ்சுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சண்முக பாண்டியன் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். சரத்குமாரும் நடிப்பில் வந்துட்டு மிரட்டி விட்டுருக்காரு. படம் வந்துட்டு இந்த வீக்கெண்டு வந்துட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, டாடா.